ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய 26ஆம் தேதி அன்று நிகழக்கூடிய அற்புதமான சேஷ்ட அமாவாசையை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களையும், இந்த அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் மேசராசினியர்கள் கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக அமாவாசை அப்படின்னாலே ரொம்பவே முக்கியமான ஒரு நாள், நல்ல நாள் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அமாவாசைகளில் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசைகளுக்கு தனித்துவமான தன்மைகளானது இருக்குது. ஸோ அது அப்படி பார்க்கையில் தற்போது வரக்கூடிய அமாவாசை சேஷ்ட அமாவாசைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு நாள். முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய இந்த நாளில் வட்ட சாவித்திரி விரதம் மற்றும் சனி ஜெயந்தி ரெண்டுமே கொண்டாடுவாங்க. ஸோ 2025ஆம் ஆண்டினுடைய மே மாதம் 26ஆம் தேதி வரக்கூடிய இந்த அமாவாசை அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்தால் இந்த அமாவாசையில் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும், பித்ருதோஷம் நீங்குவதற்கு என்ன மாதிரியான எளிமையான பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றதையும் தொடர்ந்து பார்க்கலாம். கண்டிப்பாக ஒவ்வொருவருமே அமாவாசையில் வழிபாடுகள் செய்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அமாவாசை அப்படின்னாலே முன்னோர் தாங்க. முன்னோர் வழிபாட்டுக்குரிய இந்த ஒரு நாளில், இந்த ஒரு அற்புதமான திதியில் அவங்கள வழிபாடுகள் செய்யும் பொழுது நமக்கு வேண்டிய அத்தனை விதமான மங்களகரமான விஷயங்களும் நடக்கும். ஒரு வருடத்தில் வரக்கூடிய அமாவாசைகளில் ஆடி, தை மற்றும் மகாலய அமாவாசைகள் மட்டும் இல்லாமல் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் ரொம்பவே சுவாரஸ்யமான அமாவாசை தான். ஏன்னா இந்த அமாவாசையில் வரக்கூடிய அமாவாசைக்கு தான் சேஷ்ட அமாவாசை அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. சேஷ்ட அமாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் பூமிக்கு வருவாங்க. இதுதான் நம்பிக்கையும் கூட, காலங்காலமாக கடைபிடித்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயமும் கூட. ஸோ இந்த நாளில் பித்ருக்களுக்கு பூஜை செய்கிறதோ அல்லது பித்ருக்களுடைய தோஷ சாந்திகள் செய்கிறதோ ரொம்பவே முக்கியமானது. அன்னைக்கு சனிதேவனுடைய ஜெயந்தியும் இருக்கிறதுனால சேஷ்ட அமாவாசை அன்னைக்கு சனி பகவானுக்கு நீங்கள் நல்லெண்ணெய், கருப்பு எள் இது போன்றவற்றையெல்லாம் அர்ப்பணித்து வழிபாடுகள் செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க. மேலும் பார்த்திங்கன்னா சனி மந்திரத்தை உச்சரிக்கிறது ரொம்பவே முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் அரச மரத்தினுடைய வேரில் நீர் ஊற்றி நீங்கள் விளக்கேற்றி வழிபாடுகள் செய்வதும் சிறப்பானதாக இருக்கும். ஸோ சனிக்கிழமையில் வரக்கூடிய சனீஸ்வர பகவானை கண்டிப்பாக வழிபாடுகள் செய்யுங்க. ஸோ இந்தாண்டு வரக்கூடிய சேஷ்ட அமாவாசை மே மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வந்திருக்குங்க. திதி ஆரம்பமாகக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா காலை 11:31 ஆரம்பமாகி 27ஆம் தேதி காலை 9:09 வரைக்குமே அமாவாசை திதியானது காணப்படுது. ஸோ மேலும் சிவபெருமானுக்குரிய திங்கட்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தோடு இணைந்து இந்த சேஷ்ட அமாவாசை வந்திருக்கிறதுனால ரொம்பவே சிறப்பு வாய்ந்த அமாவாசை தாங்க. ஸோ இந்த நாளில் முன்னோர்கள் வழிபாடுகள் செய்வது ரொம்பவே நல்லது. இந்த நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து புனித நதிகளில் நீராடி தியானம் செய்கிறது ரொம்பவே முக்கியமானது. ஸோ கண்டிப்பாக முடியக்கூடியவங்க, டைம் கிடைக்கிறவங்களாம் இது மாதிரி செய்யுங்க. மேலும் இந்த நாளில் தான தர்மங்கள் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா தான தர்மங்கள் கொடுப்பதன் மூலமாக அளவற்ற அருளானது நமக்கு கிடைக்கும். ஸோ சேஷ்ட அமாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இந்த அமாவாசையில் பித்ருக்களுடைய தோஷம் நீங்குவதற்கு பித்ரு தோஷ சாந்தி செய்கிறது தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நாளில் கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் இருக்கட்டும், அது பித்ருக்களுடைய பூஜை, இதெல்லாம் முன்னோர்களுடைய ஆன்மாவை சாந்திப்படுத்தும். அதோட ஆன்மாக்கள் சாந்தி அடையும் பொழுது அவங்க நம்ம வாழ்த்துவாங்க. அந்த வாழ்த்து நமக்கு ரொம்ப அற்புதமான முறையில் கிடைக்கும். ஸோ இதனால் பித்ருதோஷ பாதிப்புகள் எல்லாம் குறைஞ்சி துன்பங்கள் நீங்கிறதுக்கு ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த நாளில் உங்களால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யுங்க. இந்த சேஷ்ட அமாவாசையில் நிறைய யோகா அமைப்புகளும் ஏற்பட்டிருக்குங்க. ஏன்னா சேஷ்ட அமாவாசை அப்படிங்கிறது சந்திரன் ரிஷபராசியில் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு டைமிங். அந்த நேரத்தில் சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுமே ரிஷபராசியில் தான் இருக்க போகிறாங்க. அதாவது கிரகங்களினுடைய ராஜா, ராணி மற்றும் இளவரசர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 பேருமே ஒரே ராசியில் தான் இருக்க போகிறாங்க. சூரியன், சந்திரன், புதன் இந்த 3 கிரகங்களும் ஒரே ராசியில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக ரொம்பவே அற்புதமான மாற்றங்கள் ஏற்பட இருக்குங்க. 3 பேருமே ஒரே ராசியில் இருக்கக்கூடிய நேரத்தில் திருமண வாழ்க்கைக்கு ரொம்பவே உகந்ததாக இருக்கும். ஸோ சூரியன் மற்றும் புதனுடைய சேர்க்கையும் இந்த டைமில் இருக்கிறதுனால, இணையறதுனால புது ஆதித்ய யோகமும் கூட உருவாக போகுது. சந்திரனை தவிர சுக்கிரனும் மீனத்தில் உச்சத்தில் இருப்பார். குருவும் பார்த்திங்கன்னா சந்திரனில் இருந்து 2வது வீட்டில் இருக்க போகிறாரு. இதனால் சுனபா யோகம் அப்படின்ற ஒரு யோகமும் கூட ஏற்படுதுங்க. சனி ஜெயந்தி அன்னைக்கு சனி கிரகம் 30 ஆண்டுகளுக்கு பிறகு குருவினுடைய ராசியாக இருக்கக்கூடிய மீனத்தில் இருக்கக்கூடியது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு அம்சமாக தான் பார்க்கப்படுது. ஸோ கட்டாயமாக இந்த பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க
வாங்க இப்போ அமாவாசைக்கு அப்புறமா என்ன மாதிரியான பலன்கள் மேசராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. கூடவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த பரிகாரங்களையும் கண்டிப்பாக செய்து பயன்பெறுங்க. சூரிய பகவான் 2025ஆம் தேதி மே மாதம் 14ஆம் தேதி என்று ரிஷபராசிக்கு பயிற்சியாக போகிறாரு. இவர் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 16ஆம் தேதி வரைக்குமே ரிஷபராசியில் தான் இருக்க போகிறாரு. சூரியன் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடிய ஒரு கிரகம். ஸோ அந்த வரிசையில் ரிஷபராசியில் சூரியன் பயிற்சியாக இருக்கும் பொழுது இந்த வைகாசி மாதம்னு சொல்லக்கூடிய தமிழ் மாதமே பிறக்குதுங்க. ஸோ இந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தான் சேஷ்ட அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். அமாவாசையை பற்றி முன்னாடியே நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். இப்போ அந்த அமாவாசைக்கு அப்புறமா கிரக மாற்றங்களானது மேசராசி நேர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மேசம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உருவாகக்கூடிய ஒவ்வொரு விதமான மூமெண்ட்டுமே உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான வகையில் தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாமே இந்த டைமில் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேசராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதம் ரொம்ப லாபகரமான ஒரு மாதமாக இருக்குது. அதாவது இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது சேஷ்ட அமாவாசை கணக்கின்படி பார்த்தோம் அப்படின்னா மே மாதத்தில் தான் வரும். ஸோ உங்களுக்கு பார்க்கையில் இனி வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமா எல்லாமே சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். அதுவும் வியாபாரத்திலலாம் புதிய விதமான முதலீடுகள் செய்யலாமா அப்படின்ற ஒரு சந்தேகமே உங்களுக்கு வேணாம். ஏன்னா தாராளமாக நீங்கள் செய்யலாம். எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. அதனால் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. புதிய முதலீடுகள் தாராளமாக செய்யுங்க. உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் விரிவுபடுத்துறதுக்கான முயற்சிகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் செய்யலாங்க, தவறே கிடையாது. நீங்கள் இப்போ எதிர்பார்த்ததை விட நல்ல லாபங்கள் உங்களுக்கு சேர ஆரம்பிக்கும். இது நாள் வரைக்கும் நம்ம எது செஞ்சுமே நமக்கு விருத்தி ஆகலையே, நம்மளால் ஒன்றும் முன்னுக்கு வர முடியலையே அப்படின்ற கவலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஸோ அமாவாசைக்கு அப்புறமா நீங்கள் எது வேணாலும் செய்யலாம், ரொம்பவே நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்ததை விட சிறப்பான வேறு விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது. வேலையிலும் சரிங்க, நீங்கள் என்ன விஷயம் செஞ்சாலுமே சரி, என்ன செய்கிறீங்களோ அதில் நீங்கள் எதிர்பார்க்குறத விட சற்று கூடுதலான ஒரு நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் நீங்கள் அடைய இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் குடும்பத்தில் நீங்கள் இழந்த சந்தோஷத்தை இப்போ மீட்டெடுக்க போகிறீங்க. ஏன்னா குடும்பம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். சமூகத்தில் குடும்பம் அப்படிங்கிறது ஒரு அங்கமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தை ரெட்டிப்பாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளெல்லாம் இந்த டைமில் மேசராசினியர்களுக்கு உருவாக போகுது. ஸோ குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியானது நிறைந்திருக்கும். மேலும் இந்த டைமில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும்தாங்க. ஏன்னா ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு பாதிப்புகளானது ஏற்பட இருக்குது. கண்டிப்பாக ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நாம் நல்லா இருக்கோம், ஆரோக்கியமாக இருக்கோம் அப்படின்னா மட்டும்தான் கண்டிப்பாக நம்மளால் எல்லா விஷயங்களையுமே துணிந்து செய்ய முடியும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மேசராசினியர்கள் உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் நல்ல கவனம் செலுத்துங்க. அளவான உணவுகள் சாப்பிடுவதும் தேவையான உறக்கம் கொடுப்பதும் உங்களுடைய உடல் நலத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது அவசியமானது. ஏன் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் சனி பகவானும் உங்களுக்கு விரயத்தில் இருக்கிறாரு. சனி விரய சனியாக இருக்கும் பொழுது நிறைய மருத்துவ செலவுகளை கட்டாயமாக ஏற்படுத்தி தான் கொடுப்பாரு. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதனால் நம்மளுடைய உடம்பை நம்ம நல்லா பார்த்துக்கும் பொழுது அந்த மருத்துவ செலவுகளை அதிகமாகாமல் தடுக்க முடியும், ஏற்படாமலாம் தடுக்க முடியாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். மருத்துவ செலவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்றதுக்காக கவலைப்படாதீங்க. நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் மாற்றங்கள் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அதனுடைய தாக்கங்கள் குறையும். செலவுகளை கண்டிப்பாக நம்மளால் குறைக்கவும் முடியும். இருப்பினும் கூட இந்த டைமில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. அதை மறந்துடாதீங்க. ஸோ மேசராசி நேயர்களை இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ பரவாயில்ல, ஆனால் இந்த அமாவாசையிலிருந்து ஒரு புதிய மனிதராக மாற்றம் பெறுங்க. வாழ்க்கையினுடைய உச்சத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். கிரக அமைப்புகள் நமக்கு சரியான அளவில் சப்போர்ட்டை கொடுக்கும் பொழுது நம்மளுடைய உழைப்பு, திறமை, தன்னம்பிக்கை இதையும் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம முன்னேற்றம் அடைய முடியும். ஸோ பல காலங்களாக நம்ம சந்தித்து வந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஸோ மேசராசி நேயர்கள் மிஸ் பண்ணாமல் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இருந்தாலுமே கூட இந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைப்பதற்கு கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படின்னா முருகப்பெருமான தினந்தோறுமே வழிபாடுகள் செய்யுங்க. இந்த வருடத்தில் உங்களால் முடியும் அப்படின்னா திருச்செந்தூர் சென்று ஒரு முறை முருகனை வழிபாடு செய்துட்டு வருவது ரொம்பவே நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பதிவில் தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான மேச
மேசராசி நேயர்களாகிய நீங்கள் திருச்செந்தூர் சென்று வழிபட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். கூடவே வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவணபவ அப்படின்ற முருகனுக்குரிய அற்புதமான மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு செய்யுங்க. முருகனுடைய நல்லாசி கிடைக்க பெற்று உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் பார்த்தீங்கன்னா உயர ஆரம்பிக்கும். இந்த பதிவில் மேசராசி நேயர்களுக்கு இந்த சேஷ்ட அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்களானது எப்படி இருக்குது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கும்.